மதிய வணக்கம். என்னுடைய குருநாதர் காலம் சென்ற களத்துறையர் என்ற அரியருக்கு பதம் பணிந்த வணக்கங்கள். இப்பொழுது நடவாழும் சாரஜோதிட சக்கரவர்த்தி தேவராஜையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மற்றும் நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கங்களும் வந்தனங்களும். பேசிக் அஸ்ட்ராலஜி என்ற தலைப்பிலே நான் பகுதி 2 இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாரம்பரிய ஜோதிடம் அல்லது வேதிக் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் ஒரு ஜாதகம் என்று சொன்னால் இது எதையும் அடிப்படையாக கொண்டது என்றால் 12 ராசிகள், 9 நவகிரகங்கள். 12 ராசிகள் என்னென்ன என்று சொன்னால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசிகள். இந்த 12 ராசிகளும் 9 நவகிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9. ஒரு ஜாதகத்திலே பிறக்கும்போது சூரியன் எந்த புள்ளியில் விழுகிறாரோ அதை வைத்து லக்னம் நிர்ணயிக்கப்படுகிறது. சூரியன் என்பது உயிர், சந்திரன் என்பது உடல். நாம் கோச்சாரம் என்று சொல்லக்கூடியது சந்திரனை வைத்து தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு பலன்கள் லக்னத்திலிருந்து கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. பிறக்கும் போதே ஒருவருடைய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் செய்த புண்ணியங்களும் முன்னோர் செய்த புண்ணியங்களும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்கிறது. இந்த ராசிகளிலே நாம் சொல்வது குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன் ஆகியவை சுபகிரகங்களாகும். சூரியன், தேய்பிறை, சந்திரன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவைகள் அசுப கிரகங்களாகவும் கணிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அதை வைத்தே அவர் பிறந்தபோது இருந்த தசை நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அதைத்தான் எல்லோரும் சொல்வார்கள், ஜனனகால திசை இருப்பு என்று சொல்வார்கள். மொத்தம் 27 நட்சத்திரம். அதை 9 கிரகங்களுக்கும் பிரித்து கொடுத்துக்கிறார்கள். அஸ்வதி, மகம், மூலம் இவை 3 கேதுவின் நட்சத்திரங்கள். இதனுடைய தசாவருடங்கள் 7. பரணி, பூரம், பூராடம் இந்த 3 சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். இதனுடைய தசாவருடங்கள் 20. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவை 3 சூரியனுடைய நட்சத்திரங்கள். இதனுடைய தசாவருடங்கள் 6. ரோகிணி, மிருகஷம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் என்று சொல்லக்கூடிய 3 சந்திரனுடைய நட்சத்திரம். அதற்கு தசாவருட காலங்கள் 10. மிருகசீருஷம், சித்திரை, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். அதனுடைய திசை காலங்கள் 7. திருவாதிரை, சுவாதி, சதயம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களும் ராகுடைய நட்சத்திரங்கள். அதனுடைய தசா ஆண்டுகள் 18. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களுக்கும் இது குருவின் நட்சத்திரங்கள். இதனுடைய தசாப்திகள் 16. தசாவருடங்கள் 16. பூச மனுஷம் உத்தரட்டாதி
என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும், சனியுடைய நட்சத்திரம் அதனுடைய தசாவருடங்கள் 19, ஆயில்யம் கேட்டதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்களாகும். அதனுடைய தசாவருடங்கள் 17. இந்த அளவில் இந்த 2வது பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். மேலும் 3, 4, 5 பகுதிகள் என்று எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எவ்வளவு பேர் பார்த்து இதை பகிர்ந்து கொள்கிறீர்களோ அது என்னை ஊக்குவிக்கும். நான் கற்றுக்கொண்டதை உங்களிடம் பகிர்கிறேன். மேலும் கற்றுக்கொள்ள எனக்கு இது வாய்ப்பளிக்கும். மீண்டும் குருநாதருக்கு நன்றி கூறி என்னை ஆதரிக்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லம்மன் அருளால் அனைவரும் நன்றாக இருக்கவும், என்னுடைய குலதெய்வம் தேடி கற்பருளால் எல்லோரும் அனைவரும் நன்றாக இருக்கவும் இறையை வேண்டுகிறேன். மீண்டும் குருநாதருக்கு அனைவருக்கும் என்னுடைய ஆசிகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.